ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் 2024ஆம் ஆண்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க, அதை பற்றின வேக்கன்சி விவரங்கள், செலெக்ஷன் ப்ராசஸ் விவரங்கள், அப்புறம் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதுக்கான தேர்வு எப்போது நடக்கும், கூடுதலாக பார்த்தீங்கன்னா கேரளா வயநாடு நிலச்சரிவு பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின விவரங்களை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்ஆர்பியோட ஆனுவல் கேலண்டர். அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச்சில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு ஜாப் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஏப்ரல் ஜூன் இந்த பீரியடில் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கும் ஜாப் வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கான ஜாபும் அறிவிச்சிருந்தாங்க, அதாவது ஜூலை செப்டம்பர் இந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் இந்த கேட்டகரிக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இந்த ஆகஸ்ட் 17 அப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிபிசியும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படுற மாதிரி இருக்குது. அப்புறம் அக்டோபர் டிசம்பர் இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா லெவல் 1 மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கும் ஜாப் வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொறுத்து பார்க்கலாம். அதுக்கு பிறகு பாருங்க, ஒவ்வொரு ஜாப் கேட்டகரி, அதாவது இந்த வருடத்தில் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்ஆர்பி ஏஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் 20 ஜனவரி 2024 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் பிப்ரவரி 19 க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 29 பிப்ரவரியோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் அப்ளிகேஷன் ப்ராசஸே முடிஞ்சிச்சு. இந்த டேட்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் புரியும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? அப்புறம் இதுக்கான வேகன்சி பாருங்கள், 5696 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கான கல்வி தகுதி 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜாப்க்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஃபோர்த் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்புறம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 அதுக்கான ஜாப் டீட்டெயிலு. இது பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2024 அப்போ அறிவிச்சிருந்தாங்க. 8 ஏப்ரல் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. 18 ஏப்ரலில் தான் கரெக்ஷன் டேட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இதோட வேகன்சி பாருங்கள், கிரேட் 1க்கு 1092 வேகன்சியும், கிரேட் 3க்கு 8052 வேகன்சியும், மொத்தம் 9144 வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? இதுக்கான கல்வி தகுதி 10th ஐடிஐ முடிச்சிருந்தா ஓகே. அப்புறம் டிப்ளமோ பிஎஸ்சி டிகிரின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் டிகிரின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருந்தது. ஓகேங்களா? இதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வேலைவாய்ப்பு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டேட்டு எல்லாமே சேம் தான். அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட்டு 15 ஏப்ரல் 2024, லாஸ்ட் டேட்டு 14 மே 2024, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 24 மே 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதே போல் கான்ஸ்டபிள் கிரேடு அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4208 வேகன்சியும், அதே போல் எஸ்ஐ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 452 வேகன்சியும், மொத்தம் 4660 வேகன்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? டேட் பொறுத்த வரைக்கும் சேம் டேட் தான், ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தனித்தனியாக விட்டுருந்தாங்க. இதுக்கு பாருங்கள், கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தா போதும், எஸ்ஐக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிடி இருக்கும், அப்புறம் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. இது கூடவே மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜேஇ, சரிங்களா, ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு சொல்லியிருந்தாங்க. கடந்த ஜூலை 30ஆம் தேதி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னுமே இது ஓப்பனிங்கில் இருக்குது. 29 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட்லேருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் 1 வீக் டைம் தராங்க. ஓகேங்களா? இதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் பாருங்கள். அதாவது மொத்தமாக 7951 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி டிகிரி, அதுக்கப்புறம் டிப்ளமோ, இன்ஜினியரிங் டிகிரின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபோர்த் ஸ்டேஜ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து இது வரைக்குமே அவங்க விட்டிருந்த ஃபுல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக அந்த டேபிள் வந்து கலெக்டிவ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னென்ன ஜாப் கேட்டகரி ஆர்ஆர்பிலேருந்து விட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதி என்ன, அப்புறம் எப்போ வந்து விண்ணப்பிக்கிற அந்த டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, விண்ணப்பிக்கிற டேட் வந்து எப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, கரெக்ஷன் டேட் வந்து எப்போ முடிஞ்சது, அதுக்கான வேக்கன்சி என்ன, அந்த ஜாப்க்கான வேக்கன்சி எவ்வளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேபிள் வைஸ் ஓவராலாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்க பேராமெடிக்கல் இந்த கேட்டகரி மட்டும் இன்னும் அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரல. ஆனால் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது அட்வைஸ்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நியூஸில் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது 17 ஆகஸ்ட்ல வந்து இது விண்ணப்பிக்க ஸ்டார்ட் ஆகலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரல. அதே போல் 16 செப்டம்பரில் வந்து க்ளோஸ் ஆகலாம். 12th டிகிரி படிச்சிருந்தா ஓகே, அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக ஓகேங்களா. இவங்களுக்கான வேக்கன்சியும் 1376 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்டிபிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தப்பறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் குரூப் டியுமே இருக்குது, அது அனௌன்ஸ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். மொத்தம் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 28,827 வேகன்சி வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓவராலாக வந்திருக்கிற ஆர்ஆர்பி விட்டு ஜாப் கேட்டகரிக்கான ஓவரால் டீட்டெயில்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் வேகன்சி மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஏன் இவ்வளோ தூரம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, இந்த ஒரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாருமே எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் டேட்ன்ற ஒரு விஷயம்தான் ஓகேங்களா. எக்ஸாம் டேட் எப்போ வரும், எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஆகஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 6 டேஸ் முடிஞ்சிச்சு சரிங்களா. ஆகஸ்ட்டே ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஒரு வீக் முடிய போகுது. ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் டேட்டே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த ஆர்டர்லேயே வாங்க, அதுக்கப்புறம் கிரேட் 1 கிரேட் 3 டெக்னீஷியன், அதுக்கப்புறம் தான் ஆர்பிஎஃப் வருது. ஸோ இதுக்கு இன்னும் ஏஎல்பிக்கே இன்னும் வந்து அவங்க வந்து எக்ஸாம் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக எல்லா டிலே ஆகும். ஏன்னா எல்லாமே எதை பேஸ் பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி சரிங்களா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸு எக்ஸாம் சென்டர் வந்து காமனாக தானே இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அங்கே தான் நடத்தி அவங்க எக்ஸாம் வந்து சரிங்களா. அது ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ ஏஎல்பி எடுத்துட்டிங்கன்னா ஏஎல்பிக்கான சிபிடி வந்து ஸ்டேட் வைஸ் காமனாக எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் வைக்க முடியுமோ அங்கே தான் நடத்த முடியும். ஆல்மோஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு தெரியும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 to 5 டேஸாவது என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பேசிஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அந்த 1 வீக்காக தான் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் வந்து அந்த எக்ஸாம் ஷெடியூலுமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் இவங்க வந்து ஆகஸ்ட் மாதம் அட்லீஸ்ட் இந்த ஏஎல்பிக்கான எக்ஸாமாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுவுமே இன்னமும் எதுவுமே சொல்லலை. சப்போஸ் அவங்க ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜூலை மாதமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்படி தான் வந்து சொல்ல முடியும். இப்போது இந்த விஷயத்த பாருங்களா, இதில் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, eligible candidates can download their e-call letter for the CBT from RRB websites 4 days before the date of CBT. அதாவது சிபிடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் வென்யூ வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னா 10 டேஸ் பிஃபோராகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 4 டேஸ் பிஃபோர் தான் நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஆர்பிஎஃப் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஆர்பிஎஃப் வந்து எடுத்திருக்கேன், பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்கள், 10 டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான அந்த சிட்டி லொக்கேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க வைக்கல. இப்போ சப்போஸ் ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கிங்களா, அப்போது இந்த மாதிரி 10 டேஸ் அட்வான்ஸாக லொக்கேஷன் தெரியும்னா அப்போ என்ன பண்ணணும், ஜூலை மாதமே அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஆனால் இன்னமும் அவங்க எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. அப்போ என்ன ஆகணும், இப்போ ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கே முடிய போகுது. அப்போ ஏஎல்பி வந்து மேக்ஸிமம் செப்டம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. அப்படி செப்டம்பர்லேயும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அக்டோபரில் தான் எதிர்பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நிலைமை சுச்சுவேஷனே இருக்குது சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பாருங்கள், இன்னும் மற்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக நான் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம சமீபத்தில் நடந்த கேரளா வயநாடு நிலச்சரிவு ஓகேங்களா.
ஒரு துயரமான சம்பவம். ஓகேங்களா? அதாவது முண்டக்கை, சூரல்மாலா, மேப்பாடி மற்றும் சில கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேயே மூழ்கி போயிடுச்சு. சரிங்களா? இந்த வீடியோ பதிவிற இந்த டேட்ல, அதாவது இறந்தவர்கள் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 380 பேருக்கு மேல வந்து இறந்துட்டாங்க. காயமடைந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 270க்கு மேல காயமடைஞ்சிட்டாங்க. காணாமல் போனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 மேல இருக்காங்க. இன்னுமே ரெஸ்க்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே தேடிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரம்லாம் இப்போதைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ இந்த விஷயம் நான் எல்லாரும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கேன். இது ஏங்க நான் இங்கேயும் சொல்றேன்னா, இப்போ இவங்களே யாருன்னா வந்து இறந்து இறந்து போயிட்டவங்களும் யாருன்னா ஆர்ஆர்பி ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்க ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கேயும் சில விஷயம் இருக்கு இல்லையா? அதே போல் காயம் அடைஞ்சிருக்காங்க, சில காணாமலும் போயிருக்காங்க. சரிங்களா? இப்போ அங்கே தப்பிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரமே என்னன்னு தெரியாமல் கேள்விக்குறியாக இருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. உடைமைகள் உடைகள் எல்லாமே வந்து இழந்து இருப்பாங்கல்ல. ஸோ அதையுமே வந்து கண்டிப்பாக கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இவங்களுக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்களா? கேரளா வந்து மீண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஆர்பி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, கருத்தில் கொள்வாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் சப்போஸ் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கன்சிடர் பண்ணி ஆகணும் இல்லையா? இங்கேயும் யாராவது கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான விஷயத்தையும் அவங்க வந்து கருத்தில் கொண்டு தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை தான் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம் டேட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் சொல்கிறோம். இன்னும் ஏஎல்பிக்கே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் துயர சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அவங்க அதையும் ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அப்டேட்டும் கொடுப்பாங்கன்னு தான் கண்டிப்பாக எனக்கும் தோணுது. ஓகேங்களா? பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் ஏன் எக்ஸாம் டேட் வந்து இங்கே முக்கியமான ஏன்னா அதுதானே மெயினே வந்து இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎல்பியே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. 6 மந்த் வந்து ஓவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து அதுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுக்கு வந்து தயாராகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்டிங் வந்து சுறுசுறுப்பாக இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக மென்டாலிட்டி அப்படி சோர்வாயிடும். அவங்க வந்து மனநிலை சோர்வு, என்னடா வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வந்து வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம யூஜி பிஜிலாம் பாருங்கள், ஒரு செமஸ்டருக்குன்னு ஒரு எக்ஸாம், இப்போ பப்ளிக் எக்ஸாம்னு டைம் டேபிள்லாம் விட்டேன்னா அந்த எக்ஸாம் டேட்டு அதுதான் மெயின். அங்கே அந்த டேட்டு வச்சு ஐயோ இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது, இன்னும் ஒரு 3 மந்த் 6 மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்கிறது, நடக்கிறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவிட்டியாக இருக்கும். இன்னுமே எதுவுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி மென்டாலிட்டி வந்து சோர்வாகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப இது இன்னும் 1 இயர் ஆகிடும் போல், இன்னும் கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே ஜாப் வந்து முக்கியம் இல்லை நம்ம வாழ்வாதாரத்துக்கு வந்து. அதனால் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் தான். அப்போ எக்ஸாம் டேட் வந்து ஒரு பெரிய ரோல் தான். அதை பொறுத்து தான் நம்மளுடைய மென்டல் அந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் சோர்வாக இருக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதே அதுதான். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் டேட் வந்து ரொம்ப மெயின். அதுதான் அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதே போல் இப்போ ஏஎல்பி வந்து சப்போஸ் ஆகஸ்ட்டில் வந்து அறிவிச்சு இன்கேஸ் செப்டம்பரில் எக்ஸாம் நடந்துச்சுன்னா, அப்படி இல்லை அப்படி இல்லை நான் அக்டோபரில் எக்ஸாம் நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடுத்தடுத்த ஜாப் போஸ்ட்டுக்கான எக்ஸாமும் இருக்கும். இன்கேஸ் வந்து ஏஎல்பி வந்து செப்டம்பரில் வந்து எக்ஸாம் வச்சாங்கன்னா அக்டோபரில் வந்து டெக்னீஷியன் கிரேடு, ஏன்னா அந்த ப்ராசஸ் தேவைப்படுது இல்லையா? ஷிஃப்ட் வைஸ் சிபிடி நடத்துவாங்க. 4 to 5 days இருக்கும். கண்டிப்பாக வந்து 1 வீக் போயிடும். அப்புறம் சம் கேப் இருக்கும். அப்புறம் தான் அடுத்த ஜாபுக்கான சிபிடி வந்து நடத்த முடியும். அந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ வந்து மந்த் கேப் இருக்கும். ஏஎல்பி செப்டம்பர்னா கண்டிப்பாக டெக்னீஷியன் ஒரு அக்டோபர் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏஎல்பி அக்டோபர்னா கண்டிப்பாக டெக்னீஷியன் நவம்பரில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து சப்போஸ் கிரியேட் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் அதே மாதிரி தான் ஒரு நவம்பர் இல்லை டிசம்பர். அதுக்கப்புறம் ஜேஇலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஜேஇ அப்புறம் பேராமெடிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக 2025ல் நடக்கிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்னுமே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே, அதாவது ஆரம்பத்தில் விட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஏஎல்பி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மற்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் டெக்னீஷியன்ஸ் சரி, ஆர்பிஎஃப்னும் சரி, ஜேயும் சரி அப்படி இருக்குன்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசை தளர விடாமல் ப்ரெஷர்ஸ் அதிகமாக உங்கள் மைண்டில் ஏற்றுக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து குறிக்கோளாக இருங்க. பிஇடிக்கும் சப்போஸ் யாருன்னா ஆர்பிஎஃப்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிஇடி பிஎம்டிக்கெலாம் வந்து உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதா நீங்கள் வந்து நினச்சிக்கிங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான நேரம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக பழகுங்க. ப்ரெஷர்ஸ் மட்டும் அதிகமாக ஏற்றிக்காதீங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஆக்டிவாக இருக்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ சிபிடிக்கு வந்து அவ்வளோ தயார் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி ஆப்டிடியூட்ஸில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஜிகே எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டைம் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஓகேங்களா? அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதே போல் இந்த ஒரு விஷயமும் கரெக்டாக நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்குவோம். கேரளா மீண்டு வரணும். இறந்தவர்கள் ஆன்மாவும் சரி, அவங்க ஆன்மாவும் சாந்தி அடையணும். அதே போல் காயமடைந்தவர்கள் அவங்களும் மீண்டும் வரணும். அவங்க வாழ்வாதாரமும் நல்லா வந்து நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஒரு அர்த்தத்தில் தான் உங்களுக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாமல் உங்கள் எண்ணம் என்னவோ குறிக்கோள் என்னவோ அதிலேயே உங்கள் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? அப்போ சைட் பை சைடு மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுங்கள். மைண்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதே போல் ஆர்ஆர்பி சம்மந்தமாக அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக தெளிவாகவும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. இப்போ ரெயின் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகுது. பாதுகாப்பாகவும் இருங்க, ஆரோக்கியமாகவும் இருங்க. உங்கள் கூட இருக்கவங்களும் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கண்டிப்பாக தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.